இருந்துச்சு. ஒரு சின்ன கார் மாதிரி நல்லா இருக்கு. ஒரு ஃபெஸ்டிவ் மூடுக்கு போகலாம் நம்ம லைட்ஸ் எல்லாம் போட்டோம்னா. இது வந்து நான் போன கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாங்கினேன். கிறிஸ்மஸ் ட்ரீல பின்னாடி வந்து எல்இடி மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்பலாம் சூப்பராக இல்லை, ஆனால் வந்து வெள்ளை பேக்ரவுண்டில் வந்து நம்ம லைட்ஸ் போட்டால் அந்த அளவுக்கு ஈஸியாக அழகாக தெரியாது. அதனால சும்மா ஒரு டார்க் பேக்ரவுண்டில் வந்து லைட்ஸ்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஏதாவது புதுசாக வாங்கணும் இல்லை புதுசாக ஏதாவது வீட்டில் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பின்னாடி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிவ் அவே டைம். போன வாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டினாக கேட்டுட்டேன், அதனால இந்த வாட்டி ரொம்ப ஈஸியான ஒரு கிவ் அவே. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் ஜாலியான கொஸ்டினாக கேட்கலாம் அப்படின்னு இருக்கேன். கொஸ்டின் என்னென்னா கடி ஜோக். கருத்தெல்லாம் இருக்குன்னு அவசியம் இல்லை, சும்மா ஜாலியாக சிரிப்பு வர மாதிரியான ஒரு ஜோக் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இந்த கிவ் அவேக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஜோக் தான் எழுதணும், சும்மா அடிஷ்னல் ஷீட்லாம் வாங்கிட்டு நிறைய ஜோக்ஸ் எழுதக்கூடாது, ஒரே ஒரு ஜோக் தான். ரெண்டாவது வந்து நோய், அப்புறமா இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி ஜோக் வேண்டாம். ஏன்னா நம்மளே வந்து இதெல்லாம் மறந்து கொஞ்சம் சிரிக்கிறதுக்காக தான் இப்போ இருக்கிற கிவ் அவே. அதனால இப்போ இருக்கிற சூழ்நிலையை பற்றி நம்ம ஜோக் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை லைக் பண்ணுங்கள். அதில் வந்து அதிகமான லைக்ஸ் வர மொதல் 20 ஜோக்குக்கு நான் வந்து 1000 ரூபாய் வச்சு அமேசான் கிஃப்ட் கார்டு அனுப்பிச்சிடுவேன். சில பேர் வந்து என்ன செலக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆனால் நான் ஒருத்தி செலக்ட் பண்ணுறதை விட நம்ம எல்லாரும் சேர்ந்து மக்களாக எல்லாரும் சேர்ந்து ஜனநாயக முறைப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது நல்லதாக தான் இருக்கும். அதனால எல்லா வாட்டியும் மாதிரி நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்க்கு அதிகமான லைக்ஸ்